ஒரு மாசமா ஆளையே காணோம். எங்க சார் போயிருந்தீங்க? நான் லண்டன் போயிருந்தேன். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனேன், லண்டன் பாராளுமன்றம், குயினுடைய அரண்மனை, இப்போ பிரிட்டிஷ் மியூசியம், லண்டன் முழுக்க சுற்றி பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் நாட்டில் ஈழத்தமிழ் அவ்வளோ வசதியாக வாழ்றோம். ரேஞ்ச் ரோவரோட வாழ்றோம். வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு லண்டன் ஹீத்ரோவில் போய் இறங்கினேன். இறங்கினோடனே என்னுடைய மகன்கிட்ட சொல்லிட்டேன், அப்பா காலையில் முதல் வேலையாக கார்ல் மார்க்ஸுடைய சமாதியில் போய் ஒரு பெரிய பூங்குத்தை வச்சு விழுந்து வணங்கணும். அதுதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதுக்கு தான் லண்டனுக்கு நான் பறந்தே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹைகேட் சிமெட்ரி அந்த இடத்துல போய் நான் விழுந்து வணங்கி போட்டா எடுத்து பூங்குத்தை வச்சு பிறந்ததுக்கான நோக்கமே நிறைவேறிச்சு. அம்பேத்கர் படித்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்தேன். உடம்பு சிலுத்து போச்சு. எவ்வளவு நடந்தே வருவாராம். அங்கே இருக்கிற ஒரு வெள்ளக்கார இந்த போர்டை படிச்சதுக்கு போய் எங்களை பார்த்து சொன்னான், இந்த கல்வியை ஆங்கிலேயம் தான் கொடுத்து, தரமான கல்வியை, உலகை ஆளக்கூடிய கல்வியை, சனாதனத்தை எரிக்கக்கூடிய கல்வியை அம்பேத்கருக்கு அவன் தான் கொடுக்கணும். அம்பேத்கர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்று ஒரு 5 நிமிஷம் என்னை மறந்துட்டேன். இந்த மாமனிதர்கள் நடந்த மண்ணு நம்மளும் நடக்கிறோமே. அதிர்ச்சியான செய்தியை நான் பார்த்தேன். ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு வயசான நபர் நடந்து வந்தார், ஒரு ஆங்கிலேயர். அப்பா இவர் யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது பூரா அஜித் விஜய் தானே தெரியும். இது யார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். மெட்ரோ ரயில் இறங்கி வர்றாருமா பையன் தூக்கிட்டு. நம்ம ஊர்ல நடக்குமா? ஏட்டையா வருவாரா பையன் தூக்கிட்டு? நான் நேராக பார்த்தேங்க. அப்போ சீரியஸை போன போட்டு தட்டுமா? நான் நல்லா லண்டன் போகணும்னு நினச்சே பார்க்கல. அமிஞ்சிக்கரைக்கு போகலாம், அண்ணா நகர் போகலாம், கும்மிடிப்பூட்டிக்கு போகலாம். இங்கேருந்து 6000 கிலோமீட்டர் லண்டன் போய் நீங்கள் ஒரு 10 நாள் இருப்பது என்பது சாதாரண மனிதர்களுக்கு நீங்கள் பெரிய கனவு. 5 நட்சத்திரமா 3 நட்சத்திரம் 7 நட்சத்திர வாழ்க்கை. அப்படியே நான் ஹைவேல M40 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், நம்மெல்லாம் எங்கடா ஊரில் பனைமரம் ஏறிட்டு அப்போ அந்த ஆத்த மூசெல்லாம் கல்லை குடிச்சிட்டு பனைமரத்துக்கீழே படுத்து கிடந்த பயிலுவா நம்ம ஒரு வெளிநாட்டு காரில் என்ன சாப்பிட்டீங்க? எல்லாமே முதல் தர உணவு. அவன் டீ கொடுத்தா சர்க்கரையே போட மாட்டாங்க. என்னையான்னு கேட்டேன். 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒயிட் பாய்சனை தரமாட்டோம். எது ஒயிட் பாய்ஸ்? சர்க்கரையை சொல்கிறான். 1500 பவுண்ட்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 1.25 லட்சம் ரூபா அரசு, வெள்ளைக்கார அரசு பென்ஷன் கொடுக்குது. பொண்டாட்டிக்கு 1.25 லட்சம், புருஷனுக்கு 1.25 லட்சம், 3.5 லட்சம் கொடுக்குறான். வாங்கிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கான். யாரு? ஈழத்தமிழன். இதையெல்லாம் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் லண்டன் கண்டிப்பாக பார்க்கணும். 6000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்கள் பூமி பந்தினுடைய கடைசி பகுதி. ராத்திரி 10 மணிக்கு சூரியன் இருக்க, காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்துருக்கு. அந்த நாட்டில் மக்கள் அவ்வளவு அமைதியாக, சட்டம் தான் அங்கே ஆட்சி செய்கிறத நான் பார்க்க முடியும். இங்கே சட்டத்தை தூக்கி கீழே போட்டுட்டு காலில் மிதிச்சிடலாம். ஏழைக்கு தான் சட்டம், பணக்காரனுக்கு அது விட்டோம். சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் தான் நேரம் பார்த்தோம். உண்மையாகவே லண்டன் பயணம் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு நோக்கம் நிறைவேறிவிட்டது. அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நுங்கம்பாக்கம் மாதிரி தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் நம்ம பையன் தான் தெரியுறான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். ஒரு மாசமா ஆளையே காணோம். எங்க சார் போயிருந்தீங்க? நான் லண்டன் போயிருந்தேன். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனேன், லண்டன் பாராளுமன்றம், குயினுடைய அரண்மனை, இப்படி பிரிட்டிஷ் மியூசியம், இப்படி லண்டன் முழுக்க சுற்றி பார்த்துட்டு ஆங்கிலேயர்கள் நாட்டில் ஈழத்தமிழ் அவ்வளோ வசதியாக வாழ்கிறான். ரேஞ்ச் ரோவரோட வாழ்றான். ரேஞ்ச் ரோவோட இல்லாத ஈழத்தமிழர்கள் வீடுகளே கிடையாது. 67 வயசானா 1500 பவுண்ட்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 1.25 லட்சம் ரூபா அரசு, வெள்ளைக்கார அரசு பென்ஷன் கொடுக்குது. பொண்டாட்டிக்கு 1.25 லட்சம், புருஷனுக்கு 1.25 லட்சம், 3.5 லட்சம் கொடுக்குறான். வாங்கிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கான். யார்? ஈழத்தமிழன். இதையெல்லாம் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பழைய பிரிட்டிஷ் ஈழத்தமிழர்களுடைய தலைவராக இருக்கிற ஜெயதேவனை பார்த்தேன். ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டேன். எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு, சாப்பிட்டேன். புரியல. ஈழத்தமிழர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரிட்டன் தலைவராக இருக்க ஜெயதேவன், அதெல்லாம் நான் கேட்கல. இருமா, ஜெயதேவனை சந்திச்சேன். அவர் கோயிலுடைய தர்மகர்த்தா. அவர் மட்டக்களப்பில் ஒரு 20-30 கிராமங்களை தத்தெடுத்து ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்காரு. கறவை மாடு வாங்கி கொடுக்க அவர் கோயில் தர்மகர்த்தா. அந்த அவரை போய் சந்தித்த பிறகு அவர் கோயிலில் கூட்டிகிட்டு போய் எங்களுக்கெல்லாம் சிறப்பு பூஜை பண்ண சொன்னார். பூஜை பண்ணி
சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். எங்க சார் நீங்களாம் பெரியார் அவரோட தொண்டர்கள், நீங்க ஆமா. கோயிலுக்கு போகலாமா? அது பாவம் இல்லையா? இல்ல, அதாவது ஈழத்தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்காங்களோ அங்கெல்லாம் நாங்கள் போவோம். ஏன்னா ஈழத்தமிழர்களும் நாங்களும் தொப்புள் குடி உறவு. அவர் அங்கே ஈழ ஈஸ்வரர்னு வச்சுருக்கார். ஈழ ஈஸ்வரர் கோயில். டோனி பிளேயரு பழைய பிரதமர் அவருக்கு 1 ஏக்கரா நிலம் கொடுத்து தமிழர்களுக்கு கோயில் கட்ட சொல்லியிருக்காரு. தமிழர்களுக்கு கோயில் கட்டி 4 ஐயர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆளுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு ஈழத்தமிழர் மத்திய லண்டனில் வச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய அதிசயம். வரவங்களுக்குலாம் மத்தியானம் பூரா எல்லாம் சாப்பாடு, அறுசுவை உணவு. வெள்ளைக்காரெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொம்பளை ஆம்பளைலாம் போகிறான். வெள்ளைக்காரன் பூரா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வெள்ளைக்காரிகள்லாம் போவதே நான் கண்ணால் பார்த்தேன். லண்டன் சுற்றுப்பயணம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆமா ஆமா. கார்ல் மார்க்ஸ் அங்க அவரோட இதுக்கு முன்னாடி ஆமா ஆமா. நான் காலையில வெள்ளிக்கிழமைக்கு நைட்டு லண்டன் ஹீத்ரோவில் போய் இறங்கினேன். இறங்கினோடனே என்னுடைய மகன்கிட்ட சொல்லிட்டேன், அப்பா காலையில் முதல் வேலையாக கார்ல் மார்க்ஸுடைய சமாதியில் போய் ஒரு பெரிய ஒரு பூங்குத்தை வச்சு விழுந்து வணங்கணும். அதுதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதுக்கு தான் லண்டனுக்கு நான் பறந்தே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹைகேட் சிமெண்ட்ரி அங்கே போய் ஒரு ஆளுக்கு 8 பவுண்ட்ஸு உள்ள நுழையிறக்கு. 8 பவுண்ட்ஸாக நம்ம ஊர் காசுக்கு ஒரு 900-1000 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போய் நேராக அங்கே தான் போனேன். அங்கே போனால் ஆங்கிலேய பெண்மணிகளும் ஆண்களும் குழந்தைகளும் குட்டிகளும் பூங்குத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கான். நீங்கள் மார்க்ஸுடைய சமாதியை. ஏன்னா கண்ணீர் வந்துருச்சு. என்னென்னா எல்லாரும் பெரிய பெரிய சமாதி நடுவில் கட்டி வச்சுருக்கான். இவர் வழி ஓரத்தில் ஒரு கார்னரில் அடக்கம் பண்ணியிருக்கானு. என்னப்பான்னு கேட்டேன். பிரிட்டிஷுக்கு வந்த பிறகு எல்லா பக்கம் தப்பிச்சு வர்றாரு. புரட்சி நடக்கிற நாடுகள் பூரா மார்க்ஸை தேடலாம், தப்பிச்சு லண்டனில் வந்து செட்டில் ஆகிறாரு. செட்டில் ஆன பிறகு ஒரு புரட்சிக்காரர் சும்மாவே இருக்க மாட்டான்ல. பிரிட்டனில் நடந்த புரட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எங்கள் அயர்லாந்து புரட்சிக்காரோட சேர்ந்துக்கிறார். அயர்லாந்து புரட்சிக்காரோட சேருவான். அப்புறம் கர்நாடகோட சேருவான். அயர்லாந்து புரட்சிக்கு சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரன் பூரா இவரை நாடு கடத்தணுங்கிறான். இறந்துடுறாரு. இறந்த பிறகு ஒரு ஓரமாக வழிப்போக்கர்களை பிதைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் அடக்கம் பண்ணியிருக்கார். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆளுது. லேபர் பார்ட்டி தான் ஆளுது. அவருடைய கனவு பல ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டனில் நிறைவேறியிருக்கு. பல ஆங்கிலேய குழந்தைகளும் பெண்மணிகளும் வந்து அங்கே மலர்கொத்தை வைத்து விட்டு வணங்குவதை பார்க்கிற பொழுது ஒரு மாமனிதன், உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு பூரா இரவு பகலாக சிந்தித்தவன். நீங்கள் அவர் இறந்த பிறகு இப்போ ஏங்கிள்ஸ் சொல்கிறாரு, மார்க்ஸ் இறக்கவில்லை, சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல போய் நான் விழுந்து வணங்கி போட்டா எடுத்து பூங்கொத்தை வச்சு ஜென்ம பிரபலம் நான் பிறந்ததுக்கான நோக்கமே நிறைவேறிச்சு. சார் அப்ப சொல்லும் போதே உங்களுக்கு ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையாவே நீங்க லண்டன் போனதுக்கான இல்லைம்மா, நான் நல்லா லண்டன் போகணும்னு நினைச்சே பார்க்கல. அமைச்சிக்கரைக்கு போகலாம், அண்ணா நகர் போகலாம், கும்மிடிப்பூட்டிக்கு போகலாம். இங்கிருந்து 6000 கிலோமீட்டர். அப்படியே சார் நினைக்கிறீங்க? நீங்களும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே சார். அதெல்லாம் லண்டன் போய் நீங்கள் ஒரு 10 நாள் இருப்பது என்பது சாதாரண மனிதர்களுக்கு நீங்கள் பெரிய கனவு. இப்போ என் பையன் இருக்கிறதுனால 10 நாள் நான் ஒரு 7 நட்சத்திர வாழ்க்கை வாழ்ந்தேன். 5 நட்சத்திரமா 3 நட்சத்திரம் 7 நட்சத்திர வாழ்க்கை. அப்படியே நான் ஹைவேல M40 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன், நம்மெல்லாம் எங்கடா ஊரில் பனைமரம் ஏறிட்டு அப்போ அந்த ஆத்தம் மூட்டெல்லாம் கல்லை குடிச்சிட்டு பனைமரத்து கீழே படுத்து கிடந்த பயிலுவா. நம்ம ஒரு வெளிநாட்டு காரில் மகன் ஓட்டுறான். என்ன காரில் போனோம்? என்ன காரு அது? ஒரு ஹுண்டாய் கம்பெனி காரு. அந்த ஒரு காசுக்கு ஒரு 10 லட்ச ரூபா. ஒரு பெரிய கார், ஒரு நம்ம ஒரு இன்னோவா மாதிரி இருக்கு. அப்போ அதில் ஓட்டிட்டு அப்படியே போகும்போது M40 ஹைவேல அப்போ தான் நினச்சேன், சரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறோம். இதெல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கனவு. பிரிட்டிஷ் மியூசியம், பாராளுமன்ற கட்டிடம், ராணியுடைய பக்கிங்கான் அரண்மனை. இங்கேருந்து பேப்பரில் தானே படிச்சுட்டு இருந்தோம் பக்கிங்கான் அரண்மனைன்னு. பக்கிங்களா எங்கடா அரண்மனைக்கு போகிறோம்? அங்கே போய் பார்த்தா பக்கிங்கான் அரண்மனை, பிரிட்டிஷு சோல்ஜர்லாம் நிற்கிறான். நான் ஒரு சைல்ட் அடித்தேன். குழந்தை குட்டியெல்லாம் நீக்கிறோம், குழந்தை எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இப்படி உண்மையாகவே லண்டன் பயணம் வாழ்நாளில் ஒரு பெரிய
ஒரு நோக்கம் நிறைவேறிவிட்டது. ரொம்ப நீங்க சொல்லும்போது உண்மையாவே எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல, சார். ஒவ்வொரு மனிதரும் லண்டன் கண்டிப்பா பார்க்கணும். 6000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க பூமி பந்தினுடைய கடைசி பகுதி. ராத்திரி 10 மணிக்கு சூரியன் இருக்க, ம், ஆ? ம், 10 மணிக்கு சூரியன் இருக்கு, காலையில 6 மணிக்கு சூரியன் வந்துருது. ம். அந்த அந்த நாட்டில் அப்போ மக்கள் அவ்வளவு அமைதியா சட்டம் தான் அங்கே ஆட்சி செய்கிறத நான் பார்க்க முடியுது. இங்கே சட்டத்தை தூக்கி கீழே கீழே போட்டுட்டு காலில் மிதிச்சிட்றான். ஏழைக்கு தான் சட்டம், பணக்காரனுக்கு அது விட்டோம். ஆனால் அங்கே ஒவ்வொருவனும் சட்டத்தை அப்படியே உயிராக மதிக்கிறான். சட்டத்தின் ஆட்சியில் நான் அங்கே தான் நேரம் பார்த்தேன். அவ்வளோ டிசிப்ளினான அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கான். ஒரு நாளைக்கு அவன் எத்தனை தடவை சொல்கிறான், எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ. வெள்ளைக்காரன் ஆம்பளையும் பொம்பளைகளும் ஒரு ஒரு சின்ன ஒரு சந்து அதில் நான் போனேன். அப்போ அந்த ஒரு வெள்ளைக்கார ஆங்கிலேய பெண்மணி நடந்து வந்தது, நான் பின்னாடி ரிவர்ஸில் வந்துட்டேன். பாவம் வயசான மனுஷி நடக்கணும், அது தேங்க்யூ தேங்க்யூ 2-3 சொல்லிட்டு போகுது. பஸ்ஸில் ஏறினா டிரைவர் பார்க்குறாரு தேங்க்யூ. இறங்கி போகும்போது தேங்க்யூ. இல்லையே சண்டை. நீங்கள் இறங்கி போகிறாங்கல்ல, இறங்கி குழந்தை குட்டி ஆங்கில வெள்ளைக்காரன் நீக்கிற எல்லாமே என்ன சொல்லிட்டு போகிறான், தேங்க்யூ. யார்? இந்த டிரைவரை கொண்டு பத்திரமா சேர்த்து நிற்பான். இப்படி ஒரு நாடு. ரெண்டாவது, அந்த லண்டனுடைய மேயரு ஒரு பாகிஸ்தான் முஸ்லீம். நம்ம ஊர் கவுன்சிலர் ஒருத்தர் அங்கே கவுன்சிலர் இருக்கார், அவரையும் சந்திச்சேன். நம்ம ஊர் கவுன்சிலரு, நம்ம ஊரில் இருக்கிற ஆள் ஒருத்தர் தாமோதரன் சீனிவாசன், லண்டனில் கவுன்சிலர் இந்த போட்டோ வச்சுருக்கேன். அப்போ அங்கே இந்து ஊரில் லண்டன் கவுன்சிலர் இருக்கார். இப்படி நம்ம ஆள் அது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நுங்கம்பாக்கம் மாதிரி தான் இருக்கு. எங்கே பார்த்தாலும் நம்ம போய் தான் தெரியலாம், வெள்ளைக்காரன் கம்மி. அவ்வளவு வசதிகளையும் வாய்ப்புகளையும் அரசினுடைய சலுகைகளையும் ரேஞ்ச் ரோவர்களையும் யார் பயன்படுத்துகிறான்? ஆசியாக்காரன் தான். ஆசியாக்காரன் நம்ம பயிலுவதான். என்ன சாப்பிட்டீங்க? நான் அங்கே எல்லாமே நல்ல ஹை புரோட்டீன், ஹை புரோட்டீன் எல்லாமே முதல் தர உணவு. இங்கே முதல் தர சூப்பர் டஸ்ட் டீ. சக்கை, அவன் டீ கொடுத்தா சர்க்கரையே போட மாட்டேங்கிறான். என்னையான்னு கேட்டேன். 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒயிட் பாய்சனை தரமாட்டோம். எது ஒயிட் பாய்சன்? சுகர், சர்க்கரையை சொல்கிறான். காப்பியை கசப்பாக குடிக்கிறான். ஏன்னா அதுதான் காப்பி, அதான் உடம்புக்கு போகும். சர்க்கரையை போட்டால் அது குறிச்சிடும். டீ அப்படியே குடிக்கிறான், பாலை ஊற்றுறதே இல்லை. இப்படி உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது அவன் தான். ஆண்களும் பெண்களும் சைக்கிள் ஓடுறான், நடந்து போகிறான். யார் ஸ்லிம்மாக தான் இருக்கான். எந்த வெள்ளைக்காரனும் தொந்தி தொப்பை நடக்க முடியாமல் புசுக்கெல்லாம் போகிறதில்ல, ஸ்லிம்மாக இருக்காமா. நான் உண்மையாக என்னுடைய நண்பர் ரஞ்சித்துன்னு ஒரு ஈழத்தமிழர் பக்கத்து வீட்டில், நான் சொல்கிறது அதிசயமாக இருக்கும் உங்களுக்கு, 95 வயது மூதாட்டி காரை ஓட்டிட்டு போகிறத என் கண்ணால் பார்த்தேன். இங்கே உயிர் வாழ்றது 65 மேலே கிடையாது. 65 சொல்றீங்க சார்? 95 ஒரு ஆங்கிலேய பாட்டி எங்க போகுது? அது கடை வீதிக்கு எங்க போகுது? கார்ல போகுது. நீங்க அரசர் வில்லியம்ஸ் 95 வயதோ 92 வயது வரைக்கும் கார் ஓட்டிட்டு போனாராம். எங்கேயோ போய் பிரேக் பிடிக்காம நிறுத்திட்டாராம். உடனே குடிச்சான எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். எத்தனை வயசுல? 92. இந்த 92 94 சொன்னாங்க லைசன்ஸ். அங்கே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் டிரைவரே கிடையாது. கிளைமேட் எப்படி இருக்கு? -3 டிகிரி, -3 டிகிரி இருந்தாலுமே அழுக்குப்படலை, வேர்க்கல. மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் பியூராக கிடைக்குது. இங்கே பார்த்தா ரோடு பூரா இந்த எல்இடி விளக்க போட்டு பகல் மாதிரி வச்சுருக்கான். அங்கே லைட்டே இல்லை, எல்லாம் இந்த நியான் விளக்க போட்டு மங்களாக இருக்குது வீதி பூரா. ஏயான்னு கேட்டால் ஆமாம், கரண்ட்டும் செலவு, பொல்யூஷனும் கெட்டு போகுது. பொல்யூஷனும். அப்போ இந்த சமூகம் எப்படி அரசு சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறான், அரசு சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிறான். மங்களான மஞ்சள் விளக்கு தான் பெரிய பெரிய தேம்சி நதியிலே அதாம்மா இருக்குது. ஏண்டான்னு கேட்டேன். ஏன்டா எங்கள் ஊரில் படிச்சுட்டு இருக்கேன், அது பூரா ஹீட்டு, வெப்பத்தை உமிழும். வெப்பத்தை உமிழ்ந்தால் செடி கொடியெல்லாம் செத்து போயிடும், ஆக்சிஜனை உறிஞ்சிடும்.
எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க சார். அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது சார். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற அந்த வெதர் ஆகட்டும் சரி, இங்க இருக்கிற வெதர் ஆகட்டும் சரி, அதெல்லாம் வேறுபட்டு இருக்குல்ல சார். அங்க ஊர்ல இருக்கிற சாப்பாடும் இங்க நம்ம அதை சாப்பிட முடியாது. அவங்க ரா பச்சையாவே எல்லாமே சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இங்கெல்லாம் நம்ம அது மாதிரி சாப்பிட முடியாது இல்ல சார். அதை விட சிறப்பாக இங்க சாப்பிடலாம். இங்க அங்க டாட்டாக்கள், பிர்லாக்கள், அம்பானிக்கள், கோயாங்காக்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்லாம் அங்க இல்லை. மக்கள் வாழ்றான். மக்களுக்கு எது தேவை என்பதை அவன் கொடுக்குறான். கேன் வாட்டர் இல்லைம்மா, அவ்வளோ லண்டன் சிட்டியில் 1 கோடி பேர் இருக்காமா. டாய்லெட்டில் என்ன தண்ணி போகுதோ அதான் குடிக்கிற தண்ணி. ஏன் அவ்வளவு சுத்திகரிப்பாக அந்த நீர் வருது. அந்த பக்கம் திரும்பினா சூடாக இருக்குது, இந்த பக்கம் திரும்பினா குளிர்ச்சியாக இருக்குது. அப்போது அவன் என்ன பண்ணுறான், தண்ணியை சுத்திகரித்து குழந்தை குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியை எதில் கொடுக்குறான், பைப்பில் கொடுக்குறான், கார்பரேஷன் பைப்பில். இங்கே கார்பரேஷன் பைப்பு கொடுத்து நேராக குடிச்சு நேராக அடுத்த நிமிஷம் அப்போலோக்கு ஆட்டோ பிடிக்க வேண்டியதான். நேற்று ஒரு சேனலுக்கு போனேன், அங்கே மவுண்ட் ரோட்டில் சாக்கடை தண்ணி உள்ளே வந்துருச்சு. இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா சார்? இங்கே மக்கள் தொகை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும்? இதை ஏமா வருமானம் எத்தனை லட்சம் கோடி. அங்கே ஆங்கிலேய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் பார்த்தேன், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ஒரு நகரத்தையே லண்டன்லேருந்து 200 கிலோமீட்டர் 150-60 கிலோமீட்டரில் ஒரு நகரத்தையே உருவாக்கி கேவலமாக இருக்குமா, வெக்கமாக இருக்குது இந்த லஞ்ச லாவணிய ஊழலை பார்க்கும்போது. 154 நோபல் பரிசு பெற்றவர்கள் படிச்சிருக்காங்க. எங்க எவ்வளவு 156 நோபல் பரிசு படித்தோம் அங்கே படிச்சிருக்கான். பழைய ஸ்டூடெண்ட்லாம் போட்டு வச்சுருக்கான். ஒலிம்பிக்கில் 160 தங்கப்பதக்கம் வாங்கினவன் அங்கே படிச்சிருக்கான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அங்கே படிச்சிருக்கார். உயிரியலை பற்றி கண்ணு காதெல்லாம் செயலிழந்த பிறகு சிந்திச்சார்ல. சார்லஸ் டார்வின் அங்கே படிச்சிருக்காரு. ராகுல் காந்தி அங்கே படிச்சிருக்காரு. ராஜீவ் காந்தி அங்கே படிச்சிருக்காரு. இந்திரா காந்தி, நேரு, செத்துப்போன சஞ்சய் காந்தி, சுபாஷ் சந்திர போஸ். அப்போது ஒரு கல்விக்கான ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்கேன். ஏன் இங்கே உருவாக்க முடியல? இங்கே காசு இல்லையா, பணம் இல்லையா? இங்கே என்ன இருக்குது, சனாதனம் இருக்குது, சாதி இருக்குது. இங்கே எவனும் படிக்கக்கூடாது. படித்தா ஏதோ ஊற்று, ஈயத்தை நல்லா கரைச்சி சூடு பண்ணி காதில் ஊற்றுங்கிறான் சனாதனம். அவன் வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான், டேய் எல்லாம் வந்து படிக்கடா. உலக புரட்சியாளர், உலகத்திற்கு அத்தனை ஜனாதிபதிகளையும் அத்தனை பிரதமர்களையும் பிடல் காஸ்ட்ரோவையும் சேகோராவையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை சிந்தனையாளர்களும் உருவாக்கின இடம் இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான். உலகத்தை இன்னைக்கு நேரு யாருமா, காந்தி யாரு, அம்பேத்கர் யாரு, எல்லாம் எங்க அம்பேத்கர் படித்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்தேன். அப்படியே உடம்பு சிலுத்து போச்சு. எவ்வளவு நடந்தே வருவாராம். அங்கே இருக்கிற ஒரு வெள்ளைக்கார அந்த போர்டை படிச்சுட்டு இருக்கும்போது எங்களை பார்த்து சொன்னான். அப்போ இந்த கல்வியை ஆங்கிலேயம் தான் கொடுத்துருக்கான். தரமான கல்வியை, உலகை ஆளக்கூடிய கல்வியை, சனாதனத்தை எரிக்கக்கூடிய கல்வியை அம்பேத்கருக்கு அவன் தான் கொடுத்துருக்கான். அம்பேத்கர் படித்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்று நான் ஒரு 5 நிமிஷம் என்னை மறந்துட்டேன். எமோஷனல் ஆயிட்டு. அந்த மாமனிதன் நடந்த மண்ணு நம்மளும் நடக்கிறோமேன்னு. காந்தி, நேரு, சாஸ்திரி, போஸ், சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் எந்த பிரீடு, லண்டன் பிரீடு. ஏட்டாக்க பிரீடு இல்லை. அங்கிருந்தா எல்லா புரட்சியாளர்களும் இந்தியாவுக்கு வர்றான். மேபி அங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நாட்டையும் இது மன்னனும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் புரட்சியாளர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், அதுதான் உண்மை. லண்டனில் மனித நாகரிகம் என்பது அன்டச்சபிளே கிடையாதுங்க. அன்டச்சபிளை நான் ஒரு நீக்ரோ டிரைவர் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் போய் ஹாய் அப்படின்னா, சரி நம்ம சொந்தக்காரர் போல் இருக்குது, நம்மளும் கருப்பாக இருக்கு, அவர் கருப்பார், எல்லாத்தோடையும் இப்படின்னாரு. என்னென்ன பார்த்தோன்னே இந்தியாக்காரன் தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் வெள்ளைச்சட்டை தானே. அது பார்த்தோன்னே கேட்டார், கமிங் ஃப்ரம் இந்தியா. நாக்கு அங்கெல்லாம் வளையாது. இந்தியா. அப்போ நீக்கிறோக்காரன் நம்மளை மதிக்கிறான். என்ன நினைக்கிறான், வெள்ளைக்காரனை விட ஆசியாக்காரன் இந்தியாக்காரன் நமக்கு ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறான். பிரிட்டனுடைய எதிர்கட்சி தலைவி ஒரு ஆப்பிரிக்கா பெண்மணி. இப்படி அந்த ஜனநாயகம், அழகான ஜனநாயகம். சோனியா காந்திக்கு பிரதமர் ஆக முடியல. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொளுத்திட்டு வந்துட்டான். அங்கே ரிஷி சுனக்கு பகவத்கீதையை வைத்து
பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பதவியேற்றுக் கொண்டாரு ஒரு வெள்ளைக்காரன் சொல்றான் பாராளுமன்றத்துக்கு போன பிறகு. ஆமா சார், அது நமக்கே தெரியுமே சார். ஒரு பாராளுமன்றத்தில் நான் அந்த பாராளுமன்றத்துக்கு நான் போனேன். போன பிறகு அவன் என்னைய என் பையனை பார்த்து சொன்னான், வேர் எப்படி இந்தியா. ஓ அப்போ சொல்கிறான் ரிஷி சுனக்கு இல்லை சொந்தக்காரான்னு கேட்குறான். உங்க ஆளா ரிஷி சுனக்கு தானே? ஆமா. அவர் இப்போ அங்க அவர் என்ன மாதிரி இருந்தாருன்னு நமக்கு தெரியும்ல சார். இப்போ அவர் நார்மலா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாராம் சார் ரிஷி சுனக்கு. சோ அவங்களுக்குள்ள அந்த பாகுபாடு அந்த அங்க அதெல்லாம் கிடையாது. அங்க அதெல்லாம் கிடையாது. எனக்கு பொசிஷன் அதிர்ச்சியான செய்தியை நான் பார்த்தேன். சுப்ரீம் கோர்ட் காமிடான என் பையனை கூட்டிட்டு போனா ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு வயசான நபர் நடந்து வந்தார், ஒரு ஆங்கிலேயர். அப்பா இவர் யார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது பூரா அஜித் விஜய் தானே தெரியும். இது யார்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். மெட்ரோ ரயில் இறங்கி வர்றாருமா பையன் தூக்கிட்டு. லண்டன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மெட்ரோ ரயிலில் இறங்கி பையன் தூக்கிட்டு வர்றாரு கோர்ட்டுக்கு. நம்ம ஊர்லலாம் நடக்குமா? ஏட்டையா வருவாரா பையன் தூக்கிட்டு? ஏட்டையா வருவாரா? சீரியஸ்லி சார் நான் நேராக பார்த்தேங்க. அப்போ சீரியஸை போன போட்டு தட்டுமா என் மகனுக்கு? அவர் பேர் வேணா கேட்டு சொல்கிறேன். அப்போது அங்கே எந்த விதமான ஆடம்பரங்களும் கிடையாது, எந்த விதமான பந்தாக்களும் கிடையாது, சூழலுத்து கிடையாது. அங்கே போஸ்டருக்கு வேலை இல்லை, நோட்டீஸுக்கு வேலை இல்லை. மக்கள் எவ்வளவு அமைதியாக வாழ்கிற மாதிரி. ஒரு காரை விற்றவன் வாங்கின 2 பேருக்கும் 2 நிமிஷம் தான் வேணுமா. ஒரு காரை ஒருத்தன் வாங்குறான், ஒருத்தன் விற்கிறான், அவனுக்கு எவ்வளோ நிமிஷம் தேவை? 2 நிமிஷம் தான். அவ்வளோ நேர்மையாக இருக்கும். அவ்வளோ நேர்மையாக இருக்குது. அடித்து அவன் பாஸ்வேர்டு, இவன் பாஸ்வேர்டு, இவன் புக்கு, அவன் புக்கு, இவன் பணம், அவன் பணம், 2 நிமிஷம் எல்லாம் மாறி போயிடும். காரை வாங்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இங்கே 2 நாள் ஆர்டி ஆஃபீஸுக்கு போனோம். இவன் 2000 கேட்பான், அவன் 2000 கேட்பான், இவன் பிட்பாக்கெட் 3000 கேட்பான், அவன் கையில் போடுறதுக்கு 500 கேட்பான். இவ்வளோ கொடுத்து தப்பிச்சு வரும்போது காரில் பஞ்சர் ஆயிடும் இங்கே. அப்போது மனித வாழ்க்கையை எவ்வளவு எளிமையாக வச்சுருக்கேன் பாரு. மனித வாழ்க்கையை அவ்வளோ எளிமையாக வச்சுருக்கேன். காவல்துறைக்கு அங்கே வேலையே இல்லை, அவன் வேலையை பார்க்குறான். எந்த விதமான சட்ட மீறலும் ஒரு சதவீதம் கூட இல்லை. இங்கே வந்து பார்த்தா அப்படியே எனக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தெரியாது. இமிக்ரேஷனில் போய் ஒரு வெள்ளைக்காரி என்னை விசாரிக்கிறான். அவள் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் சொல்கிற தமிழ் அவருக்கு புரியல. நான் போகும்போதே ரிட்டன் டிக்கெட்டு எல்லாம் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டேன். இதை பாரு, இதான் நம்ம எப்போ வந்தேன், எப்போ போகிறேன், என் மகன் எங்கே குடியிருக்கிறான், சொலிசிட்டர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தேன். அவள் இப்படியே பார்த்தா, என்னையும் பார்த்தேன். ஏன்னா பேப்பரோடு வர்றாங்க எல்லாம் போனை காமிக்கிறானுங்க. போனை வேலை செய்யலைன்னா ஒய்ஃபை, அதனால் பேப்பரே கொடுத்துட்டேன். அந்த அம்மா எல்லாம் பார்த்துட்டு சீல் அடிச்சு ஓகே தேங்க்யூ. அப்போது இவ்வளவு இவனுக்கு தெரியல பாவம், புள்ளைண்ட இங்கிலீஷ், நம்ம இங்கிலீஷ் தெரியல. அப்போ என் பேப்பரோட வந்துட்டான். ரிட்டன் டிக்கெட்டு, தங்குற இடம். நீங்க இங்க யாருக்காவது தேங்க்யூ சொல்லியிருப்பீங்களா? எனக்கு இங்க யாருக்காவது தேங்க்யூ சொல்லியிருப்பீங்களா? நன்றிங்கிறதாம்மா என்னுடைய பேரை. எதை சொன்னாலும் நன்றி நன்றி வணக்கம், நன்றி 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 வணக்கம். அப்போ எந்த முகம் சுளிப்போ எந்த கோபமோ அந்த பொம்பளை எனக்கு காமிக்கவே இல்லை. என்னென்னமோ கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. எப்போ வர்றேன், எப்போ திரும்பி போகிறேன், எங்கே தங்குறேன், அதான் கேட்பா. ஆமாம் சார். எனக்கு 6 மாதம் விசா இருக்குது. அப்போ இதைத்தான் கேட்குறேன். அந்த பேப்பரே கையில் கொடுத்துட்டேன். எல்லாம் பேட்டி பார்த்து சீல் அடித்து தேங்க்யூன்ட்டான். அப்போது கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவே இல்லை. கோவப்பட உள்ள தள்ளி நின்று வளரணும்னு பயம். எங்கே தப்பாக இருந்துச்சு, அது தப்பாக போயிடுச்சுன்னா ஓரமாக இல்லைன்னா ஓரமாக நிற்க வேண்டியதான். அப்போது அந்த மாதிரி எந்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தே வேல்யூ மோர் எமோஷன்ஸ், மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப நம்மளோட உணர்வுகளுக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது சார். அப்போ யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப இதுவாக இருக்காங்க சார். அப்படி ஒரு நான் உண்மையாகவே அப்படி ஒரு மனிதர்கள் இது வரைக்கும் என்னுடைய வாழ்நாள் சந்திச்சதே இல்லை. ஆங்கிலேயர்களை பார்க்கிற பொழுது தான் அந்த ஆங்கிலேயன் தான் அவ்வளவு மென்மையானவனாக இருக்கான். என்னடா வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டு நம்மளை பண்ணியிருக்கான், அடிமைப்படுத்திருக்கான், இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுகிற பொழுது அதை பிரேக் பண்ணிட்டாங்க. அப்படியே பெரியார் வெள்ளைக்காரன் போக வேண்டாம் தான் சொல்றாரு. ஆங்கில நீ போகாதடா இங்கே இருந்தானே சொல்றாரு. ஐயா சொன்னது இன்னைக்கு தான் சரியா இருக்கு. கொள்ளைக்காரன் வந்துட்டான்டா, வெள்ளைக்காரன் போயிட்டான், நீ இருறாங்கிறாரு. உன்னை சாதியெல்லாம் பார்க்கறது இல்லை, ஹவு டு கை கொடுறான்னு கேட்குறான். இன்னைக்கு ஆங்கிலேய தேசத்தில் அதிகமாக பென்ஷன் வாங்குறத தமிழன் தான். ஈழத்தமிழனும் தமிழ்நாடு தமிழனும் தான் பென்ஷன் வாங்கி
ரேஞ்ச் ரோவரை ரேஞ்சாக வாழுகிற, சொந்த வீட்டில் ஆங்கிலேயனுக்கு இணையாக வாழுகிற பல பேரை நான் பார்த்தோமா. உண்மையாவே இப்போ நீங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் அங்கே போயலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரஜினி அவர்கள் ஸ்டைல்ல இங்கிலீஷ் பேசி அங்க இருக்கிற வெள்ளைக்காரங்களையே அசத்திட்டு வந்திருக்கீங்க பாண்டியன் சார். உண்மையாவே நீங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய நாடுகள் போயிட்டு அங்க இருக்கிற வந்து வாழ்வியல் பத்தி இங்க சொல்லணும் அப்படின்றத ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் உங்களோட டிராவல் பண்ண மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு சார். ரொம்ப அருமையா இருந்தது சார் நீங்க சொல்லும்போது. மறக்காம எங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.